கைது செய்யறாங்க. நாங்க ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி வந்தோம், அங்க வந்து கைது செய்யறாங்க. என் காரை தேடிட்டே இருந்தாங்க. நான் அவரை நடந்து வந்தேன். என்ன தேடி வந்து ஒரு 25 போலீசார் என்ன சுத்தி வளைச்சு என்னமோ நான் தப்பிச்சே விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி பாதுகாப்பு கொடுக்குறாங்களாம். அப்படி ஒரு பேர்ல அப்படி ஒரு அராஜகம். அதனால தமிழக அரசு எதையோ பார்த்து பயப்படுகிறது. எதிர்கட்சிகளின் குரல் வலை நெரிக்கப்படுகிறது. எதிர்கட்சிகள் எந்தவித செய்தியும் சொல்லிவிடக் கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார்கள். அதனால் இந்த திராவிட மாடல் அரசு உண்மை வெளிவரக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது. குற்றவாளிகள் சுதந்திரமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இது அரசியலாக்க கூடாது, இது அரசியலாக்க யார் சொல்றது? இது அரசியலாக்காம அவியலா ஆக்குவாங்கன்னு யார் கேட்டது? அண்ணன் ஸ்டாலின் தானே கேட்டாரு. அப்ப அவருக்குன்னா அரசியல், எங்களுக்குன்னா அவியல். அப்ப அவரு அவியலா ஆக்கும், அரசியல் தான் ஆக்கும்னு கேட்டுட்டு இருந்தாரு. இதை விட மோசமான அரசியல் செய்தவர் அண்ணன் ஸ்டாலின். அதனால அவருக்கு தெரியும். சார், திருமாவளவன் இப்ப ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. அதுல வந்து இந்த விஷயத்த தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக இதை வந்து அரசியலாக்குறாரு அண்ணாமலை அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், இல்ல அப்ப ஒரு பெண் பாதிக்கப்பட்டது சுயநலம் இல்லை. உங்களுக்கு சுயநலமா? ஒரு பெண் அண்ணா பல்கலைக்கழக வளாகம் பாதுகாப்பற்ற தன்மையாக இருக்கிறது என்று சொல்வது சுயநலமா? இப்ப பெண்கள் மீது நீங்க என்ன மரியாதை வச்சிருக்கீங்க? அப்போ வந்து எதிர்கட்சி நடக்கும்போது ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா பெருசா போராடுவீங்க. ஆளும் கட்சி வந்தா இந்த அளவிற்கு அண்ணன் திருமாவளவன் வாய்மூடி இருக்கக்கூடாது, சிறுத்தை இந்த அளவிற்கு சிரித்து போகக்கூடாது என்பது எனது கருத்து.